Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா USS drum. ஸோ உங்க பர்சனோட எனர்ஜிஸ் அண்ட் as well as உங்களோட எனர்ஜிஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். The energy update between you and your person. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ guys கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் த ஹைப் ஆப்ஷன்ஸ். ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்துல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட நிறைய விஷயத்துல ரொம்பவே வந்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரியா தூங்காம இருக்கிறது, சரியா சாப்பிடாம இருக்கிறது, நிறைய ஓவர் திங்கிங் கண்டிப்பா வந்து இருக்கும் இந்த மூமெண்ட்ல. நைட் டைம் சரியா தூக்கம் வராது. தூங்கினா கூட லைக் இப்போ நீங்க லேட்டா நீங்க தூங்குறீங்க அப்படின்னா கூட திடீர்னு ஒரு மணி நேரத்துலயோ 2 மணி நேரத்துலயோ இல்ல தூங்குனது மாதிரியே வந்து இருக்காது. ஒரு அரை மணி நேரத்துல கூட நீங்க வந்து லைக் எந்திரிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஓகே, திடீர்னு எந்திரிக்கிறது அந்த மாதிரி சில விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அண்ட் அதே மாதிரி இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ உங்களுக்கு சின்னதா ஏதாவது ஒரு சில ஃபீவரா ஏதாவது இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ப்ராப்பரா வந்து டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா சில விஷயத்துல நீங்க உங்களை வந்து சரியா வந்து நீங்க டேக் கேர் பண்ண மாட்டேன்றீங்க. மன அழுத்தங்கிறது உங்களுக்கு இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ் அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய ஒரு சில விஷயம் வந்து லேக் ஆகுது அப்படின்றனால என்னவோ நீங்க இவ்வளவு தூரம் வந்து டிப்ரெஸ்ஸா நீங்க வந்து இருக்கீங்க. பட் உங்க டிப்ரெஷனுக்காக உங்களோட ஹெல்த்தையும் நீங்க வந்து இந்த மாதிரி கவனிக்காம வந்து இருக்காதீங்க. கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை நீங்க வந்து டேக் கேர் பண்ணுங்க. ஓகேங்களா? பிகாஸ் நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆற அளவுக்கு வந்து சிச்சுவேஷன் அவ்வளோ ஒன்றும் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு மோசமாலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து பாசிட்டிவாவே வந்து இருக்கலாம். ஓகே, ஏன்னா உங்களை பத்தின ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க வந்து என்ன ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து உங்க பர்சனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்ல சில நேரத்துல மேபி உங்களுக்கு என்ன ஒரு சில டவுட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா இந்த பர்சன் உங்களை வந்து ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்திருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா வந்து இருந்திருக்கும். ரெண்டு பேருமே வந்து வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துருப்பீங்க. ஸோ அங்க இந்த பர்சன் உங்களோட வாழ்க்கையில வந்து அறிமுகமா இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் இந்த ஒரு மேஜர் பிரேக்கப்க்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே வந்து செப்பரேட் ஆயிருப்பீங்க. சில நேரத்துல வந்து பாக்குறப்ப அவங்க வந்து லைக் அவங்க இருக்க நேட்டிவ் பிளேசஸ்லயே போய் ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஏதாவது ஒரு ஒரு இந்த மாதிரி லொகேஷன் ஸ்விட்ச் மாதிரி கூட அவங்க ஏதாவது பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க கூட வந்துட்டு லைக் இந்த பிளேசஸ் எனக்கு இதுக்கு மேல வந்து பிடிக்கல. ஸோ இந்த பர்சன் இல்லாத லைஃப் வந்து எனக்கு இந்த பிளேசஸ்ல வாழ எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால உங்க நேட்டிவ் பிளேசஸ்க்கே நீங்க திருப்பி வந்து அங்க கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து உங்களோட நேட்டிவ் பிளேசஸே நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். மேக்ஸிமம் கைண்ட் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்க அம்மா அப்பா கூட நீங்க வந்து இல்லாம தனியா அந்த மாதிரி ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். இது ரிலேஷன்ஷிப்லயும் சில பேருக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் வந்து இருக்கலாம். நீங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து இருப்பீங்க. ஆனா உங்க ரெண்டு பேரோட நேட்டிவ் பிளேசஸ்மே வேற வேற லொகேஷனா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸாகவும் நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். சில விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா லைக் உங்க பர்சன் பண்ணியிருக்க சில விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யோசிக்க வச்சிருக்கும். ரொம்ப வந்து எப்படின்னா லைக் அவங்க மேல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இவங்க நம்பலாமா வேண்டாமா, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகுமா போகாதா, ஏன்னா அவ்வளோ க்ளோஸ்டா நீங்க இந்த பர்சன் கிட்ட வந்து பழகிருப்பீங்க, அவ்வளோ க்ளோஸ்டா நீங்க இவங்க கிட்ட வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சில விஷயத்துல வந்து சீட் பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும். ஸோ அந்த சீட்டிங் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நடந்தனால என்னவோ நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஆஃபா தான் வந்து இருக்கீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ்ல இருந்து உங்களால வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து ஹீல் ஆக முடியல. சில பேர் வந்து மேக்ஸிமம் இவங்க கிட்ட வந்துட்டு லைக் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருந்திருக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டு ஃபிசிக்கலாகவும் இவங்க கிட்ட நீங்க வந்து அட்டாச்டா வந்து பழகிருப்பீங்க. ஸோ இவங்க இவங்க கிட்ட வந்துட்டு லைக் எப்படி சொல்றதுன்னா பொதுவாவே வந்து நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து when comes to ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு லைக் அந்த மாதிரி பிசிக்கல் அட்டாச் ஆகக்கூடிய ஒரு பர்சனா வந்து இல்ல. பட் இவங்க கிட்ட நீங்க வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பிசிக்கல் அட்டாச்சா நீங்க வந்து பழகிருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பாக்குறப்ப போத் அந்த ஒரு லஸ்ட் அண்ட் as well as the லவ் ரெண்டுமே அங்க வந்து இருந்திருக்கும். இவங்க கூட வந்து நீங்க மேபி ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க வந்து இருந்திருக்கலாம். சில பேர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ அப்ப ஒரு சில பிரச்சனைகள் வருது, ஒரு சில விஷயம் வந்து ஒரு மாதிரி டவுட்டா ஒரு விஷயம் அங்க வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருமே வந்து ஸ்பிட் ஆயிருப்பீங்க அப்படின்ற விஷயம் தான் நான் வந்து பாக்குறேன். சில பேர் இதுல வந்துட்டு நீங்க வேற வேற ஒரு
கேஸ்ட் அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். வேற வேற ரிலீஜியனா கூட நீங்க வந்து இருக்கலாம். சில பேர் நீங்க ஹிந்துவா இருந்திருப்பீங்க. நீங்க விரும்புற அந்த பெர்சன் வந்து ஒரு கிறிஸ்டியனா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு த கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணியும் இங்க ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க கிறிஸ்டியனா இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஹிந்துவா இருப்பாங்க. ஸோ வேற வேற ரிலீஜியன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமே நான் இங்க வந்து பார்க்குறேன். அவங்க வந்திருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்க வந்து அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ அதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ 2 பேரோட கல்ச்சர்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சில டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் அதே மாரி நீங்க இந்த பெர்சன் கிட்ட இவ்ளோ நீங்க அட்ராக்டடா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தா கூட, உங்க 2 பேரோட கேரக்டரும், உங்க 2 பேரோட பிஹேவியருமே நம்ம வந்து பார்க்குறப்ப, அதுலயுமே வந்து டிஃப்ரெண்ட்டா தான் வந்து இருக்கும். உங்களோட கேரக்டர் கம்ப்ளீட்டா அவங்க நேச்சருக்கு இருக்கிற மாரி வந்து இருக்காது. ஸோ உங்களோட கேரக்டர் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அவங்களோட கேரக்டர் ஒரு விதத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம கேரக்டர் வைஸ் வந்து நம்ம பார்த்தாலும் அது சேம் வைப் இருக்க மாரி எனக்கு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட் வைப் தான். பட் இருந்தாலும் அந்த லவ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு அப்படின்றனால, நீங்க இந்த பெர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரன் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாரி தான் லைக் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், நீங்க வந்து டெஃபினட்டா ரொம்பவே வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு தாட்லயே தான் நீங்க இன்னுமே வந்து இருக்கீங்க. இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து பிரேக்கப் ஆகுதோ, இல்ல நீங்க ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க. இல்ல சின்னதா ஒரு சில சண்டை நீங்க வந்து போட்டுருக்கீங்க. அது த்ரூ இப்ப நீங்க வந்து சரியா எதுவுமே பேசுறதில்ல. அவங்களும் உங்ககிட்ட எதுவும் கால் பண்றதில்ல, மெசேஜ் பண்றதில்ல. ஸோ அந்த மாரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆ இங்க நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நீங்க 2 பேருமே வந்து ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கப்புள் தான். ஓகேங்களா? ஸோ 2 பேரோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருந்தாலும், அந்த ஒரு சோல்மேட் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹையாவே இங்க வந்து இருக்கு. ஓகே. மேரேஜ்க்குரிய பேட்டர்னுமே இந்த கனெக்ஷன்ஸ்ல நான் வந்து பார்க்குறேன். அதாவது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி ஒரு மேரேஜ்க்குரிய ஒரு பேட்டர்னுமே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ நீங்க இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ற அளவுக்கு கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவா வந்து மாறும். நீங்க இப்ப இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க இல்லையா? இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்த செக்மெண்ட்ல எல்லாமே ஒரு மாரி வந்து எப்படி சொல்றது? லைக் அது மாரி ஒரு மாரி இருட்டா இருக்க மாரி தான் உங்களுக்கு வந்து தோணும். பட் டோன்ட் வொரி அபௌட் இட். சில சிச்சுவேஷன் இந்த மாரி ஒரு சில ஸ்பேஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர் தான். இது உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து ஹீல் பண்ண தான் செய்யும். உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி. ஏன்னா இங்க 2 பேருமே ரொம்ப எமோஷனலா தான் இங்க வந்து இருக்கீங்க. ஆம். ஒரு ஒரு சன் அண்ட் மூனோட காம்பினேஷன் மாரி தான் இங்க. ஏன்னா உங்களோட கார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அப்படிதான் இங்க வந்து இருக்கு. 2 பேருமே ரொம்ப எமோஷனலான ஒரு பெர்சனா இருக்கீங்க. 2 பேருமே வந்து எமோஷனலி வெரி அட்டாச்டான ஒரு பெர்சனா வந்து இருக்கீங்க. சில பேர் நீங்க 2 பேருமே வந்து ஒரு வாட்டர் சைனா கூட வந்து இருக்கலாம். இல்ல சேம் ஜோடியாக் சைனா இருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இப்ப அவங்க ஃபயர் எலிமெண்ட்டா நீங்களும் ஃபயர் எலிமெண்ட்டா இருப்பீங்க. அவங்க வாட்டர் எலிமெண்ட்டா நீங்களும் வாட்டர் எலிமெண்ட்டா இருப்பீங்க. ஸோ அந்த மாரி லைக் அந்த ஒரு சேம் ஜோடியாக் சைன் இப்ப அவங்க எர்த் எலிமெண்ட்னா நீங்களும் எர்த் எலிமெண்ட்டா இருந்திருப்பீங்க. அது மாரி ஒரு சேம் ஜோடியாக் சைன் உள்ள ஒரு பெர்சன் கூட தான் நீங்க வந்து டேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்களுக்கும் அவங்கள பத்தின நெறைய தாட்ஸ் இருக்கு. வென் கம்ஸ் டூ டே அண்ட் நைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள பத்தி ரொம்ப அதிகமா வந்து யோசிக்கிறீங்க. ஈவன் தோ இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல வீட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்க மைண்ட் ஃபுல்லாவே இந்த பெர்சன பத்தின தாட்ஸே தான் வந்து எப்பயுமே இருக்கும். அப்படியே அந்த 24/7 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள பத்தின தாட் தான் அப்படியே கம்ப்ளீட்டா மைண்ட்ல வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்க மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு டைமா இருக்கட்டும், ஒரு நீங்க அதான் சொல்றேன் இல்லையா? லைக் நீங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க வந்து வாழ்ந்திருப்பீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அங்கேயே அந்த ஒரு ஒரு எப்படி சொல்லலாம்? லைக் அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாரி அந்த ஒரு ஃபேமிலி மாரி நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ உங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு லவ் அப்படின்ற மாரி இருந்திருக்கும். ஸோ அந்த அந்த தாட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த நீங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க கூட நீங்க சேர்ந்து வாழ்ந்த அந்த டைம் பீரியடா இருக்கட்டும், அது தாட்லயே தான் ரிப்பீட்டடா அந்த தாட் தான் உங்க மைண்ட்ல வந்து அப்படியே எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு மாரி அப்படியே ஃபிக்ஸ்டா வந்து இருக்கு. ஓகே. ஸோ அந்த தாட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கீங்க. அந்த தாட்ட விட்டு உங்களால வெளில வர முடியல. அந்த ஒரு லைஃப விட்டு உங்களால வந்து வெளில வர முடியல. திருப்பி திருப்பி அந்த லைஃப்குள்ளேயே தான் நீங்க வந்து ஸ்டக்கா இருக்கீங்க அப்படின்ற மாரி இருக்க விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். வென் கம்ஸ் டூ உங்களோட பெர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்ப வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கீங்க. நீங்க உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் உங்களால இப்போதைக்கு வந்து எடுத்து வைக்க முடியாது. உங்களால ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு டிசிஷன் உங்களால இப்போதைக்கு வந்து எடுக்கவும் முடியாது. இப்போ வந்து என்னன்னா லைக் உங்கள பொறுத்தளவுக்கு வந்து கட்டி போட்ட மாரி தான். உங்களுக்கு ஜஸ்ட் உங்கனால ஒரு சேஞ்சஸுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பண்ண முடியல இந்த மொமெண்ட்ல அப்படின்றத நான் கிளியரா நான் இங்க வந்து பார்க்குறேன்.
அண்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது உங்க பர்சன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில மாற்றங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ், இந்த பர்சன் டெஃபினட்டா அதுக்குரிய ஒரு ஆக்ஷன்ஸை கண்டிப்பா வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷன் எல்லாமே உங்க பர்சன் கையில தான் வந்து இருக்கு. இதுல உங்க தரப்புல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க தரப்புல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்க போய் வந்து சால்வ் பண்றதுக்கோ, நீங்களா ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ, நீங்களா ஒரு மாதிரி இனிஷியேட் பண்ணி அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே இங்க வந்து தேவையில்ல. ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது அவங்க தான். அதுக்குரிய ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும், அது அவங்க எடுத்தாதான் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்க அந்த ஆக்ஷன்ஸை வந்து எடுக்க தான் வந்து செய்யறாங்க. அவங்க கிட்ட தான் அந்த கீயே வந்து இருக்கு. இந்த ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷனா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்ல திருப்பி ஒரு முன்னேற்றம் வரதா இருக்கட்டும். ஸோ அதுக்குரிய கீயே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சாவி வந்து உங்க பர்சன் கையில தான் வந்து இருக்கு. ஸோ அவங்க தான் அதுக்குரிய ஆக்ஷன்ஸை கண்டிப்பா வந்து எடுப்பாங்க அப்படின்றது தான் நான் இங்க வந்து பாக்குறேன். பிஃபோர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப இந்த பர்சன் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து சீரியஸா எடுத்துக்காத ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பாங்க. சில நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமா இருக்கிறது, ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிறது, இப்ப ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும்போது கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல வந்து சீரியஸா ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல வந்து தவறிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப லெத்தாஜிக்கா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு மெச்சூரான ஒரு மைண்ட் செட் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு சில விஷயத்துல வந்து கொஞ்சம் சீரியஸா ஒரு சில டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. சில பேருக்கு மட்டும் தான் ரெசனேட் ஆகும். மேபி உங்களோட பர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மா மட்டும் வந்து இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க அம்மா தான் ஒரு உலகமா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபர்வர்டா வந்து மூவ் பண்றதுக்கும் சரி, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் அளவுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதுக்கு அவங்க அம்மாவோட ஒரு பெர்மிஷன் வேணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்து கொஞ்சம் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கலாம். ஓகே. சில சில நேரத்துல உங்களுக்கு சண்டை வந்திருக்க ரீசனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு காரணமா வந்து இருக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா அவங்களுக்கு வந்து லைக் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ அவங்க மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இவங்க அதையும் கன்சர்ன் பண்ணிட்டு கூட உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு ரீசனா வந்து உங்களோட கனெக்ஷன்ல வந்து இருந்திருக்கலாம். நீங்க 2 பேரும் வந்து ஸ்பிளிட் ஆனதுக்கு. ஏன்னா பிஃபோர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வரைக்கும் அவங்க அதை பத்தி வந்து திங்க் பண்ணாம ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ஃபார்வர்டா வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும் அவங்க அவங்க பேரண்ட்ஸை பத்தி திங்க் பண்றாங்க. அப்ப அந்த காஸ்ட், ரிலீஜன்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற எல்லா விஷயம் வரும்போது அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ரீசன். உங்களோட பிரேக்கப் ஆனதுக்கும் சரி, உங்களோட செப்பரேஷன் ஆனதுக்கும் சரி, இதுவும் ஒரு காரணமா வந்து இருக்கலாம். ஸோ உங்களோட எனர்ஜிஸ் வைஸ் நம்ம வந்து பாக்குறப்ப நீங்க கம்ப்ளீட்டா ஒரு லோ எனர்ஜில தான் வந்து இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஹெல்த்துமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு வீக்கரான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸா தான் வந்து இருக்கு. நீங்க மேபி நீங்க வந்துட்டு லைக் நம்பர் 9ல பிறந்த ஒரு பர்சனா வந்து இருக்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க 9ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்க லைஃப் பாத் வந்து நம்பர் 9ஆ வந்து இருந்திருக்கலாம். சில பேர் நம்ம வந்து பாக்குறப்ப மேபி நீங்க வந்து 3ஆம் தேதி, 6ஆம் தேதி இல்லைன்னா 9ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனை வந்து இருந்திருப்பீங்க. ஸோ லெட்ஸ் சி உங்க பர்சனோட எனர்ஜிஸை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியே ஒரு ரீசனா வந்து இருந்திருக்கும். ஓகே. ஸோ எதர் அவங்க வந்து இப்போ ஒரு சிங்கிள் லைக் எப்படி சொன்னா லைக் அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இருந்திருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பொதுவாக அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க அம்மா அப்பானாலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா நீங்க இந்த பர்சனை வந்து ஃபர்தரா வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப் தான் நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ மேபி நீங்க உங்களோட பர்சன் ஒரு 25 to 28 ஏஜ்க்குள்ள வந்து இருக்க ஒரு பர்சனாகவும் நீங்க வந்து இருக்கலாம். 25, 26, 27, 28 அந்த மாதிரி ஒரு ஏஜ் ரேஞ்சில் இருக்க பர்சனாகவும் இருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் வந்து அந்த மேரேஜ் ஏஜ்க்குள்ளேயே ஒரு பர்சனா 2 பேருமே வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அதனால என்னவோ உங்க வீட்டில் அந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டாக் போகுது அப்படிங்கிறப்போ நீங்க இங்க ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் உங்களோட பர்சன் கிட்ட. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியை கன்சர்ன் பண்ணி அவங்க கிட்ட ஏதாவது வந்து சண்டை போட்டிருப்பாங்க, ஏதாவது வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா இங்க வந்து பாக்குறப்போ உங்க பர்சனோட எனர்ஜிஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதே உங்க பர்சன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்களோட பிஹேவியர் எல்லாமே பார்க்கும்போது நீங்க ரொம்ப வந்து பயந்து போயிருந்திருப்பீங்க. மேபி உங்களுக்கு வந்து ஒயிட் கலரோ இல்ல இந்த மாதிரி ஆஷ் கலரோ உங்களுக்கு மேபி வந்து பிடிக்கலாம். இந்த வியூவர்ஸ்லாம் இந்த ஃபீமேல் பர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு மேபி இந்த மாதிரி ஒயிட் கலர் அந்த மாதிரி வந்து பிடிக்கலாம்.
லைட் ப்ளூ அந்த கலர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான், அதனால தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ இவங்க இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பயம் வந்து இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட நீங்க எவ்வளோ தூரம் ஃபிசிக்கலாக பழகுனதுக்கப்புறம் இப்போ இந்த பர்சன் இப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக வந்து லைக் அது அது ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ அதனாலேயே நீங்க ரொம்ப வந்து பயந்துருப்பீங்க. ஸ்டார்டிங்ல நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து இருந்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அந்த ஒரு பாசி நேச்சரோட வந்து இருந்திருப்பீங்க. ஆனா அதுவே வந்து அந்த ஒரு பிசிக்கல் விஷயம் அங்க இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பயம் வருது. இப்போ இந்த பர்சன் வந்து உங்களை ஏமாத்துறாங்க, இப்போ இந்த பர்சன் உங்களை அவாய்ட் பண்றாங்க, ஸோ அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ நிறைய விஷயத்துல நீங்க ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா பயந்து போயிருக்கலாம். ஸோ தட்ஸ் த ரீசன் நீங்க வந்து சரியா சாப்பிடாம இருக்கீங்க. ஸ்டில் அதே விஷயத்த உங்க மனசுல போட்டுட்டே வந்து இருக்கீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் லைக் சில பேருக்கு இன்னும் வந்து என்ன அப்படின்னா லைக் சம் கைண்ட் ஆஃப் அன் ஹெல்த் இஷ்யூஸ் டெஃபினட்டா வந்து இருந்திருக்கும். நிறைய ஓவர் திங்கிங், நிறைய என்சைட்டினஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கு. ரீசெண்டா ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட நீங்க வந்து போயிட்டு வந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் நான் சொல்லுவேன் லைக் ட்ரை டு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் இட். ஓகேங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி டெஃபினட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சேஞ்சஸ் வரதான் செய்யும். அவங்களோட ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பேசதான் செய்வாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு மேரேஜ் அளவுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு குட்டான ஒரு கனெக்ஷன் தான். அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னா தான் வந்து இங்க இருக்கு. ஸோ இவங்க கண்டிப்பா அதுக்குரிய ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து உங்களை பத்தி அவங்க வந்து பேசதான் செய்வாங்க. சில பேருக்கு மேபி உங்க பர்சன் கூட பிறந்தவங்க வந்து ஒரு ஃபீமேல் பர்சனாவும் இருக்கலாம். லைக் அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி யாராவது வந்து இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பேசுவாங்க. நீங்க பயப்பட வேண்டாம். லைக் அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிரேக் கொடுத்துருவாங்க, கம்ப்ளீட்டா எதுவுமே பேசாம போயிருவாங்க, அவ்வளவுதான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து எதுவுமே வந்து பயப்பட தேவையில்ல. தேர் வில் பி சம் ரீஸ்டார்ட். இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு ரீஸ்டார்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருக்கும். உங்க பர்சன் த்ரூ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் இங்க வரதான் செய்யும். அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்க மேரேஜ்க்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் விஷயம் இங்க நடக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் நீட் டு பி வரி அபவுட் இட். நான் சொன்ன மாதிரி லைக் இந்த இடத்துல வந்து அந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்க ஒரு ஃபேமிலியை வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், அதை நான் சொல்றேன். ஸோ அதனால வென் கம்ஸ் டு இப்போதைக்கு டெம்பரவரியா அவங்க ஃபேமிலி விஷயம் இருக்கு அப்படின்றதுனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க உங்களோட ஹெல்த்தை நீங்க வந்து ப்ராப்பரா வந்து டேக் கேர் பண்ணுங்க. அண்ட் உங்க பர்சனுக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. டெஃபினட்டா இந்த லைக் இன் பிட்வீன் இந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கண்டிப்பா வந்து பேசுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். லெட்ஸ் see some kind of an extra மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். சார்ம்ஸ் த்ரூ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. அகைன் லைக் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா we get a beautiful angel வந்திருக்கீங்க, த ஃபேரியன் ஏஞ்சல். நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு டிவைன் கனெக்ஷன் தான் உங்களோட கனெக்ஷன்ஸ். ஸோ டெஃபினெட்லி இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்டைன் லெவலுக்கு வந்து ஒரு வின் பாயிண்ட்ல தான் இங்கே வந்து போகும். நீங்களாம் எதையும் நினச்சி கற்பனை பண்ணி வந்து பயப்படாதீங்க. அண்ட் அகைன் தர் இஸ் டெஃபினெட்லி அந்த ஒரு கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ண ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸை பேஸ் பண்ண மெசேஜஸ்மே வந்து கன்ஃபார்மாக வந்திருக்கீங்க. அண்ட் மேபி நீங்கள் நான் உங்களோட பர்சன் அக்டோபர் பார்ன் ஆன ஒரு பர்சனாக வந்திருக்கலாம், ஆகஸ்ட் ஆர் அக்டோபர். அண்ட் அஸ் வெல் அஸ் ட்ரை டு பி மோர் பாசிட்டிவ். இந்த விஷயத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எந்த ஒரு ஹார்ட் பிரேக்கும் இங்க வரப்போறது கிடையாது. இட் வில் பி கோ இன் சக்சஸ். இந்த கனெக்ஷன் கண்டிப்பா ஒரு சக்சஸை நோக்கி தான் வந்து போகும். ஸோ ட்ரை டு பி வெரி வெரி பாசிட்டிவ். உங்க பர்சன் மேபி வந்து அக்வாரியஸாகவும் இருக்கலாம், கும்பராசியாகவும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இல்லைனா அக்டோபர் மந்த்ல பிறந்த ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பீங்க. சொல்லஸ் உங்க பர்சன் ஒரு லீப்ராவும் இருக்கலாம். தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அஸ் வெல் as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எதோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோல டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். அண்ட் அஸ் வெல் as இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயும் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு லவ் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ், லவ் ஸ்பெல் ஏதாவது பண்ணணும், தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ் ஏதாவது இருக்கு, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் ட்ராப்ஸ்னால நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதோட ரிமூவல்ஸ்மே நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் அவங்களோட கரியர்லுமே நீங்க வந்து ஒரு நல்ல விதத்துல வந்து க்ரோ ஆகிறதுக்கும் சரி, ஃபைனான்ஷியல் லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அதுக்குரிய சர்டன் ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பத்தின டீடைல் நீங்க எதிர வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா
அதுக்குரிய டீடைல்ஸ்க்குமே யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆன் வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரோரின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் guys, கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. உங்களோட ஹைப் நீங்க கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃப்க்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் கைஸ். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, ஃபேமிலிஸ்னாலும் அவங்களுக்கு ஏதாவது டெரோரிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தெம். அண்ட் see you guys next time. I love you all. Take care.